திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பெரியபாளையம் அத்திவாக்கம் கிராமத்தில் வசித்து வருபவர் முருகன். இவரின் மனைவி ரேவதி. இவர்களின் மகள் 20 வயதான கௌசல்யா. அங்குள்ள பெரும்பேடு பகுதியைச் சேர்ந்த 30 வயதான ராஜேஷ் இவர் கௌசல்யாவின் அத்தை மகன் ஆவார். பிஎட் படித்து வந்த பட்டதாரி பெண்ணான ரேவதியை கடந்த 5 மாதங்களுக்கு முன்னதாக ராஜேஷ் திருமணம் செஞ்சிருக்காரு. இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ராஜேஷ் கூலி தொழிலாளியா வேலையும் பார்த்து வந்திருக்காரு. திருமணத்திற்கு பின்னர் மாணவி கௌசல்யா தனது படிப்பை தொடர்ந்து வந்திருக்காங்க. இதனிடையே வீட்டில் இருந்த கௌசல்யா சம்பவத்தன்று சமையலறையில் கொட்டிய எண்ணெய் வலிக்கு கீழே விழுந்து மரணம் அடைந்ததாக ராஜேஷ் தனது மாமனார் முருகனுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. மகளுக்கு நேர்ந்தது தெரியாமல் பதறியபடி வந்த பெற்றோர் உடலில் காயம் இருப்பதை கவனிச்சிருக்காங்க. உடனடியாக மருத்துவமனைக்கு கௌசல்யாவை கொண்டு சென்ற போது மரணம் அங்கு உறுதி செய்யப்பட்டதால காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த புகாரின் பேரில் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க. தடயவியல் ஆய்வும் நடைபெற்று வந்தது. ராஜேஷிடம் விசாரணை நடைபெற்றது. அப்போது திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியிருக்கு. அதாவது செங்குன்றம் பகுதியில் வசித்து வரும் ராஜேஷின் சித்தி மகள் தீபிகா லோகேஸ்வரியுடன் ராஜேஷுக்கு கள்ள உறவு இருந்திருக்கு. தங்கை உறவுமுறை கொண்ட இருவரும் கடந்த 1.5 ஆண்டுகளாக கள்ள உறவில் இருந்திருக்காங்க. இந்த விவகாரம் இருதரப்பு பெற்றோருக்கும் தெரிய வந்து கண்டிச்சும் இருக்காங்க. மேலும் ராஜேஷுக்கு அவரது அத்தை மகளான மாணவி கௌசல்யாவை திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. திருமணத்திற்கு பின்னர் கௌசல்யாவுக்கு இந்த விவகாரம் தெரிய வரவே அவ்வப்போது தம்பதிகளுக்கு இடையே வாக்குவாதம் நடந்து வந்திருக்கு. சம்பவத்தன்று நடந்த வாக்குவாதத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற கள்ளக்காதல் ஜோடி தலையணையை அழுத்தி கழுத்தை நெரித்து கொலை செஞ்சது அம்பலமாகியிருக்கு. உண்மையை அறிந்த காவல்துறையினர் ராஜேஷ், தீபிகா ஆகியோரை கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.